நீல் டவுன் பண்ண வைப்பாங்களாம். புரிஞ்சுதா? நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வருவியா? ஆமாம், வர சொல்லியிருக்காவல்லாம். நாளைக்கு வரலன்னா அப்புறம் 100 ரூபா ஃபைன் போடுவாங்களாம். அப்புறம் அசம்பிளி முன்னாடி நீல் டவுன் போட சொல்லுவாங்களாம். இதெல்லாம் தேவையா? கொஞ்ச நேரம் தானே, வந்துட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். நீயும் வா. நான்லாம் வர மாட்டேன். ஐயே, இதுக்கெல்லாம் போட்டுட்டு வருவாங்களா? சீக்கிரமா எந்திக்கணும். சர பிடிச்ச வேலை. வாழ நானும் வாரம்ல, வா. அப்புறம் எனக்கும் துணைக்கு ஆள் வேண்டாமா? சரி சரி, அப்புறம் பேசலாம். சார் பார்க்கவே. என்ன சாம், அதுக்குள்ள டிஸ்கஷனா? ஆமாம் சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணுன்ட்டு கேட்டேன். ஓஹோ, அப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது கவனிக்கவே இல்லை, அப்படிதானா? எழும்பு முதல்ல. ஐயோ, மாட்டிட்டேனா? உனக்கு தேவையால இதெல்லாம்? சும்மா இருந்துக்கலாம்ல. ஆயோ, மூடல, எல்லாம் ஒன்னாலதான். சாம், கெட் அப். சொல்லுங்க சார். சொல்லு பாப்போம், நாளைக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும், எத்தனை மணிக்கு வரணும் சொல்லு. நாளைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு? 8 மணிக்குள்ள வரணும். கரெக்டா சார்? கரெக்ட் தான், சொல்லு. கீதா வேற என்னலாம் சொன்னாரு? யூனிஃபார்மோட வரணும்னு சொன்னாரு. வேற எல்லாரும் யூனிஃபார்மோட வரணும். கரெக்டாக 8 மணிக்குனா வந்து நின்றுடணும். அவ்வளோதான் சார். அவ்வளோதான் நான் சொன்னேன், அப்படிதானா? வேற என்ன சார், இவ்வளோதானா? சரி, நீ உட்கார். தேங்க்யூ சார். மைக்கேல், எந்திரி. சொல்லுங்க சார். நீ தான் சொல்லணும். வேற என்னெல்லாம் நான் சொன்னேன்? வேற என்ன சார், நீங்க சொன்னது தானே சார் அவனும் சொன்னான். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சொன்னீங்களா? இருங்க கேட்டுட்டு. ரம்யா, வேற ஏதாச்சும் சார் சொன்னாங்களா? மைக்கேல், உனக்கு என்ன டவுட்டு? என்கிட்ட கேளு. இல்ல சார், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்க சொன்னீங்களான்னு உட்கார். சும்மா என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேம்மா, ஒழுங்காக கவனி. ஸோ நாளைக்கு காலையில் எல்லாரும் 8 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்திருக்கணும். வித் யூனிஃபார்ம், ஐடி கார்டு, அப்புறம் ஷூ சாக்ஸு மஸ்ட்டு. சரியா? அப்புறம் வேறு என்னது, ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் இதெல்லாம் வேண்டாம். ஸோ மார்னிங் 8லேருந்து 10க்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா இயர்லியராகவே வாங்க. அப்பாடா, பெய்யாச்சு. சரி, இனி நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கீதா, மீனா, சொல்லு ரம்யா. கிளம்புவோமா? சொல்லு ரம்யா. கிளம்புவோமான்னு கேட்டேன். சரி மக்கா. ஜோதி, கிளம்பு வா, பஸ் வந்துரும். ஆட்டமக்கா. லே சாம், நாளைக்கு ஒழுங்கா வந்துறேனே. பாப்போம். மைக்கேல், நாளைக்கு வந்துரு. எப்படி வர மாட்டேன் டி. ஆம்ல வர வேண்டியதானே, வந்துட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆமா, இங்க வந்து என்ன யூஸ்? ஒரே ஒரு 50 பைசா முட்டையை கொடுத்துட்டு ஏமாத்துவாங்க. அதுக்கு நான் எங்க ஊர்ல இருந்து மெனக்கட்டு பஸ்ஸை பிடிச்சி இங்க கிளம்பி வரணுமோ? போவியா? வாழ நல்லா ஜாலியா இருக்கும் நாளைக்கு. எது ஜாலியா? வெயில காய போடுவாங்க. நீ மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணு. நான் எங்க ஊர்ல பசங்களோட நல்லா கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடுவேன். அதுல இருக்கிற சந்தோஷமே தனி. கரெக்டா சொன்ன மக்கா. நீ அப்ப நாளைக்கு காலையில அங்க வந்துறேனா, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். ஆட்டு மக்கா, மேக்ஸிமம் ட்ரை பண்றேன்னா. கண்டிப்பா வந்துரு. சரி, நான் இப்ப கிளம்பேனா, நேராயிட்டு பஸ் வேறணும். சரிடி ரம்யா, நாளை கழிச்சு பாப்போனா. பாய் ஜோதிகா. பாய் மைக்கேல். வா போ. ஜோதி, வா போ. இன்னைக்கு நம்ம பஸ் நல்லா இருக்கலாம், மாடல் பாரு. ஆமா மக்கா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சிருக்கேன் பாத்தியா? நானும் இப்போ தான் பார்க்கேன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? எப்போ மாற்றினாங்களோ? இந்த பஸ்ஸுக்காகவே டெய்லி வரலாம் போலயே. சின்ன வண்டியில கவர்றதுக்காக எப்படி வச்சிருப்பாங்களோ என்ன பாத்தியா? நல்லா தான் இருக்கு. இது மீனா, சீக்கிரம் ஏறு. ரெண்டு பேர்ல யாருக்கு ஜான்சி கிடைச்சாலும் எனக்கு தந்துடணும்னா? சரி, ஃபர்ஸ்ட் நீ யாரு?